தற்போது ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய எதிர்காலம் யார் கேப்டனாக போகிறார் என்பதை தீர்மானிப்பதற்கும் இந்திய அணியை இங்கிலாந்திற்கு பயணம் செய்திருக்க இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான அணியை இந்திய அணியை அறிவிப்பதற்காகவும் தற்போது மிக முக்கியமான கூட்டம் மும்பையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், அதே போன்று அஜித் அகர்கர், அதாவது அஜித் அகர்கர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், அதே போன்று தேவ்ஜித் சைக்கியா ஆகிய மூவரும், தேவ்ஜித் சைக்கியா என்பவர் தான் பிசிசிஐ செக்ரட்டரி, உள்ளிட்டோர் எல்லாம் தற்போது ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 மணி நேர கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்புகள், இந்திய அணியின் அறிவிப்புகள் 6 மணி அளவிலே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நமக்கு பிரத்யேகமாக அங்கிருந்து பிசிசிஐலிருந்து கிடைத்த தகவலை வைத்து மும்பையில் உள்ள பிசிசிஐ நிர்வாகிகள் சிலரின் மூலம் நமக்கு தகவல் கிடைத்தது. இந்திய டெஸ்ட் கேப்டனுக்கு இவர்கள் இருவர் இடையேதான் போட்டி. தற்போது சுப்மன் கில் மற்றும் பும்ரா இவர்கள் இடையேதான் போட்டி அடைகிறது. இவர்கள் இருவரில் ஒருவர் தான், இவர்கள் இருவருமே கேப்டனாக இருந்திருக்கிறார்கள். பும்ராவும் ஏற்க இருந்திருக்கிறார். எனவே இவர்கள் இருவரில் ஒருவர் கேப்டனாக நியமிக்கப்படுகிறார்கள். அந்த அறிவிப்பு இன்று மாலை வெளியாக இருக்கிறது. அதே போன்று இந்திய அணியில் பேட்ஸ்மேன்களாக யாரையெல்லாம் எடுக்கலாம் என்பது குறித்தும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவல் சுப்மன் கில், ரிஷப் பந்த், KL ராகுல், ஜெய்ஸ்வால், அதே போன்று ஸ்ரேயஸ் ஐயர், சர்ஃப்ராஸ் கான், அதே போன்று துரவ் ஜுரல், புஜாரா, இவர்கள் 8 பேரிலே 6 பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் புஜாரா கடந்த 2 ஆண்டுகளாக பெரிய அளவு சோபிக்கவில்லை. அவர் தேவையா? என்னால் இளைஞர் பட்டாளமாக இந்த அணி அமைய போகிறது. இது புஜாரா தேவையா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் அனுபவசாலி ஒருவர் தேவை. இங்கிலாந்து போன்ற நாடுகள் விளையாடும் பொழுது அனுபவசாலி ஒருவர் தேவை என்பதால் புஜாராவுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அஜித் அகர்கர் தரப்பிலே அறிவுறுத்தப்படுகிறது. எனவே அவருக்கு வாய்ப்பு இருக்குமா என்பதை குறித்து பார்க்க வேண்டும். அதே போன்று பேட்ஸ்மேன் அடுத்து ஆல்ரவுண்டர்களாக யாரெல்லாம் இருக்கலாம் அதில் பார்க்கும்போது ஜடேஜா இருக்கு, ரவீந்திர ஜடேஜா, அதே போன்று நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர். ஜடேஜா பத்தி நமக்கு தெரியும். நிதிஷ்குமார் ரெட்டி IPL சிறப்பாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இவர்கள் மூவரில் இருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது என கூறுகிறார்கள். இவர்கள் மூவரிலே இருவருக்கு வாய்ப்பு. ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, மூவரில் இருவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலே இந்திய டெஸ்ட் அணியிலே இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று பந்து வீச்சாளர்கள், இந்திய டெஸ்ட் பந்து வீச்சாளர் யாரெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது வேக பந்து வீச்சாளர்களாக நீங்க பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பும்ரா, சிராஜ், அஷ்தீப் சிங், அதே போன்று ஆகாஷ்தீப், அதே பிரசித் கிருஷ்ணா ஆகிய 5 இருக்கிறார்கள். இந்த 5 3 வேகப்பந்து வீச்சாளருக்கு வாய்ப்பு இருக்கலாம், அல்லது 4 பேர் கூட இருக்கலாம். ஏனால் அங்கு சுழல் பந்தை விட வேகப்பந்து வீச்சுக்கு இங்கிலாந்து மைதானங்கள் ஏதுவாக இருக்கும் என்பதால் ஒருவேளை 4 பேர் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இவர்களை தவிர்த்து இந்திய டெஸ்டில் வாய்ப்பு புதிதாக இடம்பெறக்கூடியவர்கள் என்று பார்க்கும் பொழுது சாய் சுதர்ஷன் மிக அபாரமாக விளையாடி கொண்டிருக்கிறார். தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்ஷன். ருத்ராஜ் கெய்க்வாடும் விளையாடி இருக்கிறார். தற்போது காயம் காரணமாக இருக்கிறார், IPL விளையாடவில்லை. எனவே அவர் டெஸ்ட் போட்டிக்கு தயாராகுவாரா என்ற கேள்வி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கருண் நாயர், இவர் ஏற்கனவே விளையாடி இருக்கிறார், இருந்தாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் மூவரில் ஒருவருக்கு வாய்ப்பு நிச்சயம் உண்டு. சாய் சுதர்ஷன், ருத்ராஜ், கரண் நாயர், இவர்கள் மூவரில் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக இந்திய அணியை அடுத்த காலகட்டத்திற்கு புதிய அத்தியாயமாக யார் கேப்டனாக வரப்போகிறார் என்றால் விராட் கோலி, ரோஹித் சர்மாவுடைய எரா முடிந்து விட்டது. இனி டெஸ்ட் கிரிக்கெட்டிலே யார் இந்திய அணியை வழிநடத்த போகிறார் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே பும்ராவா அல்லது சுப்மன் கில்லா என்பதுதான் இனி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் மற்றவர்களை பொறுத்தமட்டில் இவர்களில் 11 பேர் கொண்ட அணி மற்றும் 15 பேர் கொண்ட அணியை அறிவிக்க இருக்கிறார்கள் இன்று மாலை. இந்த 15 பேர் கொண்ட அணியிலே நாம் குறிப்பிட்டது 4 பேரை தவிர்த்து மீதி அனைவருமே இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வெளியேற்ற போகின்ற நீக்கப்படுகிற விடப்போகின்ற 4 பேர் யார் என்பதான் கேள்விக்குறி. தற்பொழுது அஜித் அகர்கர், அதே போன்று கௌதம் கம்பீர், தேவஜித் சைக்கியா, பிசிசிஐ செக்ரட்டரியாக இருக்கும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடைய செயலாளர் இருக்கும் தேவஜித் சைக்கியா ஆகியோர் தற்போது ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். எனவே இங்கிலாந்து கிரிக்கெட் தொடர் மிக முக்கியமான 5 போட்டிகள், டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர். இந்த தொடர் தான் அடுத்த வரும் நிதியாண்டிற்கான அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை, அந்த கோப்பைக்கான முதல் போட்டி இங்கிலாந்தில் தான் தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையான போட்டிகள் தான் முதலில் ஆரம்பிக்கிறது. எனவே மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, விராட் கோலி, ரோஹித் போன்ற ஜாம்பவான்கள் எல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு நடைபெறும் இந்திய அணி சந்திக்க போகும் முதல் டெஸ்ட் தொடர். எனவே இந்த டெஸ்ட் தொடர் எப்படி இருக்க போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வி.
அதிலே மிக சிறப்பாக ஜொலிக்க வேண்டும். புதிய கேப்டனாக வரப்போகிறார் சுப்மன் கில்லா, பும்ராவா என தெரியவில்லை. இருவரில் ஒருவர் வரப்போகிறார். எனவே இந்த அணி எப்படி இருக்க போகிற என்ற எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகரித்திருக்கு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே. ஐபிஎல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இங்கிலாந்து கிரிக்கெட் டெஸ்ட் தொடர் என்பது தற்போது பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய அணியின் தலைவராக வரப்போவர் யார், இந்திய அணியின் அந்த 15 ஆட்டக்காரர்கள் யார் என்பது தற்போது $1,000,000 கேள்வியாக இருந்தாலும் நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்கள் மூலமாக இந்த தகவலை கொடுத்திருக்கிறோம்.